இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இடியாப்பம் தாங்க செஞ்சிட்ருக்கேன். அதுதான் நம்ம இன்றைக்கி ஃபுல் வீடியோ பார்க்க போகிறோம். இடியாப்பம்னாலும் ஒன்று தான், சந்தகனாலும் ஒன்று தாங்க. எல்லாமே அந்த பச்சரிசி அதில் தான் செய்கிறாங்க இல்லைங்களா? சந்தகன்றது கொஞ்சம் குண்டாக இருக்கும், இடியாப்பன்றது கொஞ்சம் சன்னமாக இருக்கும். மற்றபடி எல்லாமே ஒன்று தான். நம்ம செய்கிற முறைகள் தான் வேறு மாதிரி இருக்கும். இப்போ நான் வந்து 1 டம்ளர் தாங்க ஊற வச்சுருக்கேன். 1 டம்ளர் நல்லா ஊற வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கழுவிட்டு அதை மிக்ஸி ஜார்லேயே போட்டுக்கிட்டேன். ஏன்னா கம்மியாக தானே நம்ம அரைக்க போகிறோன்றதுனால மிக்ஸி ஜார்லேயே போட்டுட்டேன். கொஞ்சமாக உப்பு, தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா மைய அரைச்சிக்கணுங்க. இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி அப்போ தான் அந்த நம்ம புளியும் போது அதில் அடப்படாமல் இருக்கும். அதனால தான் நல்லா மைய அரைச்சிக்கணும். அரைச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இட்லி தட்டில் ஒவ்வொன்றா ஊற்றிடணும். இது வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ரப்பர் மாதிரி இருக்கும், ரொம்ப மெத்துன்னு இருக்காது. ஏன்னா இது பச்சை மாவு தானே, அதனால் ரப்பர் மாதிரி தான் இருக்கும். இங்கே பாருங்களேன், அழகாக எடுக்கும் பொழுதே அப்படியே வந்துடும், அல்வா மாதிரியே வந்துடும். இப்படி தான் இருக்கும். இதை நம்ம என்ன பண்ணணும், இந்த அச்சில் கட் பண்ணியோ இல்லை அப்படியே வச்சு உள்ளே தள்ளிட்டு நம்ம மெல்லமாக திருவணுங்க. திருவுறதுல தான் இருக்குது. நல்லா டைட்டாக இருக்கும் இது. அப்பப்போ பார்த்திங்கன்னா இது எண்ணெய் வச்சுக்கணும். எண்ணெய் வச்சு திருவணும் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக போகும்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து நான் ரொம்ப நாள் ஆச்சு யூஸ் பண்ணி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எண்ணெயெல்லாம் தடவி வச்சுருந்தேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்லபடியே டைட்டாகிடுச்சு. என்னால் அழுத்தவே முடியல. அப்புறம் வீட்டில் தான் அவங்கள கூப்பிட்டு நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திருப்பி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து காரமும் இனிப்பும் தான் தாளிக்க போகிறேன். இதை நம்ம எப்படி வேணாலும் தாளிச்சிக்கலாம். நம்மளுக்கு ஏற்ற மாதிரி தாளிச்சிக்க வேண்டியதுதான். எலுமிச்சம்பழமோ, தக்காளி, புளி எது வேணாலும் நம்ம தாளிச்சிக்கலாம். நம்மளோட இஷ்டம்தான் அது. இன்றைக்கி வந்து தக்காளி போட்டு தான் தாளிக்கிறேன். வானலில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வெங்காயம் நல்லா கட் பண்ணிவிட்டு பூண்டு, இஞ்சி, தக்காளி இதெல்லாமே போட்டுக்கணும். நல்லா கிளறிட்டு மஞ்சத்தூள், உப்புத்தூள் தேவையான அளவு போட்டுட்டு நல்லா அந்த எண்ணெயிலே கிளறிட்டு அதுக்கப்புறம் நம்ம இடியாப்பம் இருக்கு இல்லையா, தூக்கி அதிலேயே போட்டுக்கணுங்க. போட்டுட்டு தேவையான அளவு இப்போவும் நம்ம கொஞ்சமாக உப்பு போட்டுக்கணுங்க. ஏன்னா நம்ம ஏற்கனவே தக்காளி வெங்காயத்தில் போட்டிருக்கோம். இப்போ இந்த இடியாப்பத்துலேயும் லைட்டாக போட்டால் தான் கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். போட்டு நல்லா கிளறிக்கணுங்க. அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம ஸ்வீட் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். வானலில் கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கணும். நெய் ஊற்றிட்டு முந்திரி, திராட்சை போட்டுட்டு நல்லா வறுத்துக்கணும். வறுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிம்மில் வச்சுட்டு இடியாப்பத்தி அதிலே போட்டுக்கணும். ஏலக்காய் தூள் எப்போவுமே நான் சர்க்கரையும் ஏலக்காவும் அடித்து வச்சுருப்பேன் ரெடிமேடாக. நீங்கள் அப்படியே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அவசரத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஏலக்காய் தூள் கொஞ்சம், தேங்காய் நல்லா ஃபைனாக நம்ம அடித்து வச்சுருக்கணும், இல்லைனா திருவி வச்சுருக்கணும். அதையும் அதிலே போட்டுக்கணும். சின்ன பிட்டு கொஞ்சமாக உப்புத்தூள் போட்டுக்கணும். எப்போவுமே ஸ்வீட் செய்கிறப்ப பார்த்திங்க அப்படின்னா உப்புத்தூள் கொஞ்சம் போட்டுக்கணும். அப்போ தான் ஸ்வீட் நல்லாயிருக்கும். அவ்வளோதான். தாளித்து முடிச்சிட்டோம் அப்படின்னா சூப்பரான இனிப்பு ரெடிங்க. இப்போ பார்த்திங்கன்னா காரமும் ரெடி, இனிப்பும் ரெடி. இப்படி செஞ்சு பாருங்களேன், ஸ்வீட்டு அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். அது சாப்பிட்றப்போ நம்ம தேங்காய் பால் கூட வச்சுக்கலாம். நான் தேங்காய் பால் வந்து இந்த முந்திரி இதெல்லாம் அரைச்சி ஊற்றி செஞ்சிங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். கொஞ்சம் தேங்காய் பால் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியாக தானே இருக்கும் இல்லையா? ஆனால் நம்ம இந்த முந்திரி, ஆல்மண்ட் இதெல்லாம் போட்டுட்டு அரைச்சி ஊற்றணும் அப்படின்னா நல்லா திக்காக இருக்கும். நான் அது இன்னொரு முறை உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோ இதுதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு போங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே போல் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேங்க. பாய்.